முடியும். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி தலையை சீவினால. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். நீ கண்டிப்பா இதுல அசத்துவனு எனக்கு நம்பிக்கை இருக்கு. லீஃப் வில்லேஜ்ல இருக்கிற திறமையான ஷிரோபிகள்ல நீயும் ஒண்ணு. உனக்கு உதவி பண்ண கூட ஆளையும் அனுப்பி வைக்கிறேன். உதவி பண்ணவா? ஹாய் சுனாடே பாட்டி, எனக்காக ஏதோ ஒரு மிஷன் இருக்குன்னு கேள்விப்பட்டேனே. வேற வழி தெரியல. ஊர்ல இருக்கிற மத்த எல்லாரும் பிஸியா இருக்காங்க. அதாவது நான் நரட்டு கூட தனியா போகணுமா? சரியா சொன்ன. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஃபியூடல் லார்டோட ஒரே மகளா? உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு மிஷனை என்கிட்ட ஒப்படைச்சது எனக்கு எவ்வளவு பெருமையா. உன் இடத்துல நான் இருந்தா இதுக்கு இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன். எல்லாத்தையும் சொதப்புறது தானே உன்னோட வேலை. பயப்படாத, இந்த மிஷனை நான் பாத்துக்கிறேன். நருட்டோவை நம்பினோர் கைவிடப்படார். சரி, தொண பேசாம வா. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. இருந்து எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவங்க தான் கிளையண்டா? அடடா, இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க, ஆனா ஒரே வித்தியாசம் இருக்கு. என்னடி இது? நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு லேண்ட் ஆஃப் வுடான சேர்ந்த சிகாரா. அவரோட அழகான போட்டோவை பார்த்தா அந்த நொடியில இருந்து அவர் மேல காதல் அதிகரிச்சு நான் காதல்ல மூழ்கிட்டேன். சந்தோஷம் அதிகமாகி கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டு என்னோட உடல் இப்படி ஆயிடுச்சு. ஆமா, இப்படி எல்லாம் சாப்பிட்டா உடல் பருமன் ஏறாம என்ன நடக்கும் சொல்லுங்க? என்னோட உடலை குறைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நான் ஆரம்பிச்சுட்டேன். என்னோட உடல்ல கார்போஹைட்ரேட் சத்த குறைக்கிறதுக்கான சப்ளிமெண்ட் நான் சாப்பிட்டு இருக்கேன். வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை உங்க மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சாலும் கல்யாணத்தப்ப உங்களை பார்த்துதானே ஆகணும். கவலைப்படாதீங்க, கல்யாண நாள் நெருங்குறதுக்குள்ள நான் திரும்ப பழையபடி மாறிடுவேன். ஒல்லியாகிறதுக்கு என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு, சப்ஸ்டிடியூஷன் ஸ்லாண்டர். அப்படின்னா உங்களுக்கு உடற்பயிற்சிங்கிற ஒரு ஆப்ஷனை பத்தி தெரியாதா? இளவரசர் சிக்காராவை வரவேற்க தயாரா இருங்க. சாரி, நான் வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இளவரசி. அடடா, நான் இவரு கூட தான் பழக போறேனா? அடடா, இவரு பாக்குறதுக்கு காய்சன் செய்யப்பட ரொம்ப வினோதமா இருக்காரே. நான் கேக்குறேன், எதுக்கு என் பேர் வருது உனக்கு வாயில? சார், வாய் தவறி வருது சார். தப்பு சார். அழகான பெண்மணியே, என்ன மன்னிச்சிருங்க. நான் லோ பிபியால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கேன், அவ்வளவுதான். எனது லோ பிபியா? அப்புறம் எதுக்கு பொண்ணு பார்க்க வந்தாரு? எனக்கு புரியல. அவங்க சொன்ன மாதிரி இவரு அவ்வளவு அழகா ஒண்ணும் தெரியலையே. அது அவரை கொஞ்சம் பாரு. என்ன சொன்ன? இதோ ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இத கண்டுபிடிச்சிட்டேன். அவர் கிட்டத்தட்ட சோஜி மாதிரி. அவர் முன்னாடியே அவர் உடலை பத்தி நீ பேசவே கூடாது. இப்பதான் புரியுது. என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஹான்சமா இருப்பாருன்னு சொன்னாங்களே. அவங்க என்ன சொன்னாங்க? வேற வழியே இல்ல, இவர்கிட்டதான் நீ பேசணும். எப்படியாவது உன் அழகுல இவர் மயங்கர மாதிரி நீ செஞ்சே ஆகணும். ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பில்ல ராஜா. இத உனக்காக தான் கொண்டு வந்தேன். எங்க போற? எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் இல்ல. என்னால முடியாது, நான் இத பண்ண மாட்டேன். சமாளிச்சாகணும். ஒரு ஷினோபியா நகருடைய வித்தையை பயன்படுத்தி இந்த மிஷனை வெற்றிகரமா முடிச்சே ஆகணும். மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். இதே மாதிரி பண்ணு போதும். அடடா, நருட்டோ. இளவரசி நீங்களா? மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஜுட்சு.
தேவையில்லாம நடுவுல வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். நான் நினைச்சதை நான் சாதிச்சிருப்பேன் தெரியுமா? முட்டாள் மாதிரி பேசாத. நீ எதுக்காக இளவரசி வேஷத்துல சுத்திட்டு இருக்க? இத பாரு மாஸ்டர் ஜிராயா எழுதின நிறைய நாவல்ஸ் நான் படிச்சிருக்கேன். ஆண்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீ இவ்வளவு கேவலமா பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல நருட்டோ. வடிகட்டின முட்டாள் காமிக் புக்ல படிச்சானா அதே மாதிரி பண்றானா? மிஷனையே மொத்தமா கவுத்துருப்ப. என்ன வேணாலும் சொல்லு, ஆனா உன்னை விட நான் ரொம்ப நாளா செயல்பட்டேன் தெரியுமா? இளவரசி திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டீங்க. சரிங்க, உங்களை முத தடவை சந்திக்கிறதுனால எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அதனாலதான் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு போனேன். கொஞ்ச நேரம் வேற எங்கேயாவது போகலாமா? அப்படின்னா கொஞ்ச நேரம் வாங்க வெளிய. ஹாய் சிக்கரா. எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். சிக்கரா ஏதாவது ஆனா இது எனக்கே ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? பார்த்து கொஞ்ச நேரம் ஆனாலும் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் நான் தான் தெரியறேன். உணர்ச்சி வசப்படாதீங்க. என்ன ஆச்சு? யோசிக்காம இப்படி பண்ணிட்டேனே. உங்களோட காதலை என்னால உணர முடியுது. உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? கிட்ட வந்து ஒரு முத்தம் கொடு. கவலைப்படாதீங்க, நீங்க எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. Hold your breath and count. நம்மள பாத்துட்டா எல்லாமே முடிஞ்சிரும். இளவரசி This is the end. கையில மாட்டேன்னு பைய எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். எப்படியோ முடிஞ்சு. காதலுக்கு கண்ணுலன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான் போல இருக்கே. சுத்தமா பிடிக்கல. ஆனா நாள் பூரா சிரிச்சுக்கிட்டு வலிஞ்சுக்கிட்டு நான் முயற்சி. ரெண்டு பேரும் ஜோடியா பார்க்க நல்லதா இருக்காங்க. உனக்கு பிரச்சனை என்னன்னு இன்னும் புரியல நருட்டோ. அவர் என்னோட மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாரு தெரியுமா? என்ன தைரியம் இருந்தா என்ன மாதிரி அழகான பொண்ணு அப்படி கீழே தள்ளி விடுவாரு? அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு உன் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.